வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள் பொதுமக்களால். அடித்தாங்க முடியல அப்படின்னு இன்றைக்கி பலவிதமான சமூக ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பலவிதமான விமர்சனங்கள். விரட்டி அடிக்கப்பட்டவர்களுடைய எம்எல்ஏக்கள் எந்த கட்சி? திராவிட முன்னேற்ற கழகம். திமுகவை சேர்ந்த 2 எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் மக்கள் இவ்வளோ கோபமாக வெகுண்டு எழுந்து கொண்டிருக்கிறார்கள்? அப்போ இது மற்ற தொகுதிகளுக்கும் நடக்குமா? இப்போ பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் தொகுதியில் நிலவரம் எப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்களும் கடும் கோபத்துடன் இருக்கிறீர்களா? இல்லை திராவிட மாடல் ஆட்சியில் எல்லாமே கிடச்சிருச்சிங்க, சூப்பராக இருக்கோம் நாங்கள், காலரை தூக்கி விட்டு கொண்டு சொல்கிறார் ஸ்டாலின், இது குறை சொல்ல முடியாத ஆட்சி, அந்த மாதிரி எதாவது இருக்கா சொல்லுங்கள். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் 2 தொகுதியை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா 2 எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள். எம்எல்ஏக்களை விரட்டுறதுன்னா அதுக்கு ஒரு உண்மையிலே ஒரு தைரியம் வேணும். ஏன்னா இன்றைக்கி சாதாரணமாக ஒரு கவுன்சிலர் கூட பார்த்திங்கன்னா அவருக்கு பக்கத்தில் பல அடியாட்கள் அப்படி தானே வந்துட்டுருக்காங்க. அவங்க வரக்கூடிய காரை பார்த்தாவே மிரட்சியாக இருக்குது. 8வது 9வது கூட தேராத பல கவுன்சிலர்கள் பல்லாயிரம் கோடி பணம் வச்சுருக்காங்க. நீங்கள் சொல்கிறீங்க எம்எல்ஏ எம்பி அப்படி இருக்காங்கன்னு. அதுதான் இன்றைக்கி சரி நல்லதாவது பண்ணுவாங்கன்னு பார்த்தா அவங்க பண்ணுவது முழுக்க அநியாயம் தான். இப்போ இந்த அளவுக்கு மக்கள் விரட்டி அடிக்கிறாங்கன்னா பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் யார்? அந்த எம்எல்ஏக்கள் யார்? ஒருத்தர் வாசுதேவநல்லூர் எம்எல்ஏ சதன் திருமலை குமார், இன்னொருத்தர் சங்கரன் கோயில் தொகுதி எம்எல்ஏ ராஜா. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சதன் திருமலை குமார் அவர் மதிமுக, அவர் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடணும் அப்படிங்கிறதுக்காக திமுக வர்றார். ராஜா திமுக தான். சரிங்க, எம்எல்ஏக்கள் அப்படி என்ன அடித்து விரட்டுற அளவுக்கு மக்களுக்கு கோபம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பொது விநியோக கடை, ரேஷன் கடையை திறக்க தான் வந்திருக்காங்க. நல்லா யோசனை பாருங்கள், 4 வருஷமாக விட்டுட்டு இப்போ ரேஷன் கடையை திறக்கிறீங்க. இது எம்பி எம்எல்ஏ ஃபண்டு இல்லை. நீங்களாம் திறக்க வேணாம், கிளம்புங்க, நாங்களே திறந்துக்கிறோம். வாக்குவாதம் பெரிய அளவுக்கு ஆகி கடைசியாக 2 பேரை விரட்டி விட்டு அவங்களே திறந்துருக்காங்க மக்கள். இது தொடக்கம்தான், இனிமேல் இதை விட சீன் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான கமெண்ட். ஏன்னா திமுக அப்படின்னாலே வெகுஜன மக்களுக்கு ஒரு கொண்டாட்டம் வந்துடுது. இவங்களுக்கு யாராவது ஒருத்தர் மணி கட்டணும் சார். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மாசு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களேன்னா, சும்மா எலெக்ஷன் வரப்போகுதுன்னா சும்மா போராட்டம் பண்ணுவாங்க அப்படின்னு ரொம்ப அதை கொச்சைப்படுத்தி பேசுகிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பொன்முடி அவர்கள் பேசிய பேச்சு ஒன்றுமே பேசவே முடியல. அந்த பேச்சை ஒரு அமைச்சர் ஆண்ட பரம்பரைங்கிறாரு, ஒருத்தர் ஓசு பஸ்ஸுங்கிறாரு, மாசு சொல்கிறாரு இல்லை கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, முறைகேடுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் விதவிதமான பேச்சு பேசுகிறாங்க. அமைச்சர்களே இப்படி இருக்கும்போது சேகர்பாபு பேசுகிறதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், எவ்வளோ திமிராக பேசுகிறாருன்ட்டு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அமைச்சரே பேசும்போது எம்எல்ஏக்கள் கவுன்சிலரே பேசுகிறாங்க சார். அப்போ எம்எல்ஏக்களுக்கு ஒரு கெத்து வேணாமா? அவங்க அப்படி தான் பேசுவாங்க, நாங்கள் அப்படி தான் இருப்போம். இன்றைக்கி பாசிச பாஜகன்னு ஒன்று சொல்லிடுவோம். சிறுபான்மை வாக்குகள் எங்கள் பக்கம், வேறு எங்கே போயிட போகிறாங்க சிறுபான்மை மக்கள்? அவங்க ஓட்டு போடுவாங்க, நாங்கள் ஜெயிப்போம், அடுத்து மறுபடியும் வருவோம், மறுபடியும் மன்னராட்சியை உருவாக்குவோம் அப்படின்னு ரொம்ப தைரியமாக பேச ஆரம்பிச்சு. ஆமாம், அப்போங்க வாரிசு தான், சிஎம் சொல்கிறாரு, வாரிசு தான், மக்களால் தானே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். உலகமாக விளக்கங்க. உண்மையிலே உலகத்தில் யாருமே இப்படி ஒரு விளக்கமே கொடுக்கக்கூடாது. அதாவது என்னென்னா, இவர் ஒரு மிகப்பெரிய புத்திசாலியாம், வாரிசுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுக்குறாரு. மக்கள் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த எம்எல்ஏக்கள் விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிற மாதிரி கவுன்சிலரை பார்த்தாவே பயப்படுவாங்க. எம்எல்ஏக்களை விரட்டுறதுக்குன்னா அந்த கிராம மக்களுக்கு ஒரு பெரிய துணிச்சல் வேண்டும். இப்போ படிப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய திராவிட மாடல் அப்படிங்கிறது 10 லட்சம் கோடி கடன். இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, நாங்கள் அதை செய்து விட்டோம் இதை செய்து விட்டோம்னு சொல்கிறாங்களே, நமக்கு என்ன பயமாகுதுன்னா, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ திமுக கேட்டிருக்காங்க. தெரியும் உங்களுக்கு, பெரிய பெரிய சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா மேலே உங்கள் கனவை சொல்லுங்கன்னு. இப்போ இந்த மாதிரி எம்எல்ஏக்கள் போகிறதுக்கே இன்றைக்கி மக்கள் இவ்வளோ கொந்தளிக்கிறாங்களே, உங்கள் கனவை சொல்லுங்கன்னு வீட்டுக்கு போகிறாங்களே, பாவம் அவங்க இந்த பெண்கள், மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த பெண்கள், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபா, 30 வீடை பார்க்கணும். அவங்களுடைய நிலைமை என்ன? நம்ம ஏற்கனவே இதை பற்றி செய்தி போட்டிருந்தோம். பாவம் இவங்க கொடுக்குற 500 ரூபாய்க்காக வீட்டில் வெளியிலே வரமாட்டுறாங்க. போமா, அவங்க கனவை சொல்லுங்கள், ஆட்சி முடிய போது கனவை சொல்லணும், எங்கள் கனவு இந்த ஆட்சி போகணும் போ, இல்லைன்னா சில பேர் உட்கார வச்சுட்டு அனுப்புகிறாங்க. அந்த 500 ரூபா பணத்துக்காக அவர்கள் எவ்வளவு இவங்க பண்ண தப்பு, இந்த அரசு பண்ண அவல ஆட்சியில் இந்த அளவுக்கு அவங்க சொல்ல முயலாத துயரத்தில் இருக்காங்க. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் அறிக்கை. கனிமொழி அவர்கள் சொல்கிறாங்க, தேர்தல் அறிக்கை இது ஒரு கதாநாயகன் இல்லை, கதாநாயகி போன்றது அப்படிங்கிறாங்க.
இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த வாசுதேவநல்லூர் தொகுதி, இந்த சங்கரன் கோயில் தொகுதி 2 பேர் எம்எல்ஏவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்தீங்கன்னா சதன் திருமலைக்குமார், அவர் மேலே ஏற்கனவே செக்கு மோசடி வந்து அது இன்னும் கோர்ட்டு நிலுவையிலிருந்து அவருக்கு வந்து வாரண்ட்லாம் பிறப்பிச்சு அது ஒரு பெரிய கதையாக ஓடிட்டுருக்கு. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சில தினங்களுக்கு முன்னாடி அந்த கல்குவாரியை வந்து ஃபோட்டோ எடுக்க போன வீடியோகிராஃபரை அடின்னு அடித்து ஒரு எம்எல்ஏ, அந்த எம்எல்ஏக்கும் கேஎன்ஆருக்கும் சண்டை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தங்கத்தமிழ்ச்செல்வன், தேனியில் தங்கத்தமிழ்ச்செல்வன் எம்பி, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ மகராஜன் 2 பேரும் ராஸ்கேல்னு திட்டிக்கிறாங்க, சொந்த கட்சி தான். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மேயர் மகேஷ்குமார், இது நம்ம கன்னியாகுமரி, அங்கே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சுரேஷ்ராஜன் நேரடியாக சண்டை. அப்போ எல்லா ஏரியாலும் திமுகக்குள்ளேயும் அடிச்சுக்கிறாங்க, வெளியிலையும் அடிச்சுக்குவாங்க. மக்கள் பார்த்தாங்க, உங்களை நாங்கள் அடித்து விரட்டுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை. மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்க மேலே ஒரு மரியாதை இருக்க வேண்டும். ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த மரியாதையை எல்லோரும் கொடுக்க வேண்டும். ஆனால் மக்கள் பிரதிநிதிகள் அவர்களை இந்த அளவுக்கு மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னா இது யார் மீது தப்பு? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பெண் நிறுவனம் மற்றவங்கெல்லாம் கூட இருக்கவங்கலாம் எவ்வளோ ரூபா கொடுத்தா மக்கள்கிட்ட வாக்கு வாங்கலாம், எந்த சமூக மக்களுடைய வாக்குகளை வாங்கலாம், இதுலேயே அவர்களுடைய கவனம் இருந்து கொண்டிருக்கிறது. 2 கோடி 3 கோடிக்கு தம்பிகள் வாட்ச் கட்டி அது இன்ஸ்டாகிராமில் போடுறாங்க. ஒரு ரேஷன் கடை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி ரேஷன் கடை இன்னும் ஆட்சி முடிய எத்தனை நாள் இங்கே இருக்குது? நீங்களே சொல்லுங்கள், இது நியாயமாக இவங்க பண்ணுறதெல்லாம் இப்போ திறந்து வைக்கிறீங்களே, இந்த மக்களுடைய நிலைமை என்ன? கேட்டால் வந்து விஜய் போய் பாண்டிச்சேரியில் வந்து ரேஷன் கடையே இல்லைன்னு சொல்கிறாரு, பொய்யான தகவல் சொல்கிறாருன்னு சொல்கிறீங்க. அவர் பொய்யான தகவல் இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த ஏழை மக்கள் எங்கே போவாங்க? அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் கொடுக்குற அந்த பொங்கலுக்கெல்லாம் 3000 ரூபா கொடுத்து அதை வாங்கணுன்னா கூட ரேஷன் கடைக்கு தான் போகணும். ரேஷன் கடையே இல்லைன்னா அவங்க எங்கே போய் வாங்குவாங்க? அடுத்த ஊருக்கு போய் ஃப்ரீ பஸ் விட்ருக்கோம், அடுத்த ஊருக்கு போய் வாங்க சொல்கிறீங்களா? ஒன்றும் புரியல. இவங்க என்ன நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க? கேட்டால் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு, யாருமே குறை சொல்ல முடியாதாச்சுங்க, அதுவும் இல்லாமல் ஒன்றிய அரசு எங்களை பாராட்டிச்சு, நாங்கள் தான் நம்பர் 1 சொல்லிட்டாங்க. திடீர்னு பார்த்தா பைக்கில் உட்காந்து போஸ் கொடுக்குறாரு. பைக்கே பல லட்சம் இருக்கும் பொழுது அந்த பைக்கு. அப்போ இந்த போஸ் கொடுக்கறது, அல்வா போடுற வீடியோ, அப்பாங்கிற வீடியோ, அதுக்கப்புறம் வைபு வித் ஸ்டாலின் பாட்டு பாடுறது. அப்போ ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிறவர் அவருடைய ஓய்வு நேரத்தில் இது பண்ணணும். கலைஞரும் பண்ணார், திரைப்பட விழாக்கெல்லாம் கலைஞர் கலந்துக்கிட்டுவார். என்னது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாலாம் நடத்துனாங்க. அது அவங்க வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் பார்ப்பார், பத்திரிகையும் படித்து அதுக்கும் பதில் சொல்லுவார். அது கலைஞர். நீங்கள் முழு நேரமே ஷூட்டிங் வேலையே இருக்கீங்களே, அப்போ ஆட்சி எப்படி நடத்துவீங்க? இப்போ மக்கள் இந்தளவு கொந்தளிக்கிறாங்களே, இந்த வீடியோ வருது, இந்த வீடியோவை தடுக்க முடியுமா? ஆனால் ஒன்றுங்க, வீடியோ ஒரே ஒரு சேனலில் தான் வரும், எந்த சேனல்லையும் வராது. ஏன்? திமுகவுடைய இன்றைக்கி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண் நிறுவனம் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி விவாத மேடைன்னு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க பாருங்கள், அதில் என்ன பேசணுங்கிறது இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. என்ன பேசுவாங்க? விஜய்க்கு நெருக்கடி கூடியிருக்கிறதா, எப்படி இதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை. அவர் பண்ணையாருன்னு சொல்லிட்டாரு, இவர் திட்டுறாரு, 2 பேருக்குமான சண்டை. இதுக்கு ஒரு 4 பேர் உட்காந்து பேசுவாங்க. என்னங்க திமுக ஆட்சியில் கேன்டீனில் வந்து அரசு கல்லூரி கேன்டீனில் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க, ஞானசேகரனில் யார் அந்த சார்னு தெரில, அண்ணாநகர் சிறுமி விஷயத்தில் வந்து கோர்ட்டு வந்து கண்டிச்சிருக்குது, தமிழ்நாடு போலீஸை பார்த்து கண்டிச்சிருக்குது, என்னங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் எல்லாம் கண்டிச்சிட்ருக்காங்க. கண்டிக்கிறாங்களா இல்லையா? இல்லாதையா சொல்கிறோம்? அழகர் கோயிலில் வந்து முறைகேடு நடந்திருக்குது, இது தெய்வ குத்தம் அப்படின்னு அறநிலையத்துறையை நேரடியாக விமர்சிக்கிறாங்களே நீதியரசர்கள். இதெல்லாம் வெளியில் வராது. இப்போ இந்த அமைச்சர்கள் வந்து நம்ம பேர் வந்து ஏற்கனவே பொன்முடி அவர்கள் பேர் சேரு அடித்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கும் அதிமுக தான் பண்ணதுன்னு அது மேலே ஒரு கேஸு. அப்போ இவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள், இவர்கள் ஏற்கனவே ஒரு அமைச்சர் வந்து கல் எடுத்து எறிகிறது, அது ஒரு ஷாட் பார்த்துருப்பீங்க, அதனால தான் அவரை பதவி விட்டு எடுத்தார். இப்படி பலவிதமான, அதாவது என்னென்னா அமைச்சர்களே வரம்பு மீறி பேசுறது. இன்னொரு அமைச்சர் வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் எங்கள் மனைவி கோடிக்கணக்கில் சம்பாதிச்சதுக்கு காரணம் விவசாயம் தான் அப்படின்னு சொல்கிறாரு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். அங்கே இருக்கக்கூடிய நீதியரசர்கள் சொல்கிறாங்க, என்னங்க விவசாயத்தில் இவ்வளோ சம்பாதிக்க முடியுமா? இப்போது அந்த ஐடியாவை அவங்க ஒய்ஃபை சொல்லுங்கள், இந்தியாவிலேயே பசுமை புரட்சி வந்துடும் சொல்லி உங்களை கிண்டல் பண்ணாரா இல்லையா? பொன்முடியும் அவங்க மனைவியும் போயிட்டு நீதிமன்றத்தில், ஐயா எங்களுக்கு வயசாகிடுச்சு, குறைஞ்சபட்ச தண்டனை கொடுக்கணும்னு கெஞ்சினாங்களா இல்லையா? கேட்டால் வெளியில் வீரர் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு மேலே போய் மண்டிட்டு வருவது யார்? இப்போ இந்த சம்பவம் என்ன நடக்குது? இது எதனால் நடந்தது? அப்போ இனிமேல் இப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போ மற்ற எம்எல்ஏக்களுக்குலாம் ஒரு பயம் வரும்ல, ஐயோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி செல்வ பிறந்தக்கு இதே மாதிரி தானே போனார், எல்லாம் முற்றுகையிட்டாங்களா இல்லையா? நல்லா யோசனை பாருங்கள். ஏன் அவர் தப்பிச்சார் தெரியுங்களா? கூட வந்த ஆட்கள்
எப்பயுமே இவங்களாம் ஒரு பவுன்சரோடு விஜய் பவுன்சர் இருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி பாதுகாப்பாக இருக்காங்க, இவங்களும் பவுன்சரோடு தான் வரணும். இனிமேல் ஒவ்வொரு எம்எல்ஏவும் தொகுதிக்கு எப்பயுமே கூட ஆள் போவாங்க. பார்த்து எம்எல்ஏ தனியாக வருவார், கூட அதுக்குன்னு படை பட்டாரங்கள் எல்லாத்தோடு தான் வருவார். நீங்கள் உங்களுடைய அராஜக ஆட்சியில் வட்டி என கந்து வட்டி கொடுமையிலிருந்து கட்ட பஞ்சாயத்துலேருந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வெகுஜன மக்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. சாதாரணமாக பார்த்துட்டு இருக்க சொல்லுங்கள், வீடு ஒன்று கட்ட ஆரம்பித்து மண்ணை கொட்டினோம்னா உடனே கவுன்சிலர் வந்து கமிஷன் கேட்குறாரா இல்லையா? எல்லா இடத்துலையும் கமிஷன். இந்த ஆட்சி மாற வேண்டும்ங்கிறது மக்கள் நினைப்பதில் வியப்பில்லை. இந்த எம்எல்ஏக்களை வந்து இந்த அளவுக்கு மக்கள் ஓட விட்டுருக்காங்கங்கும்போது மற்ற எம்எல்ஏக்களுக்கு ஒரு பயம் வரும். மறுபடியும் சொல்கிறோம், இந்த மாதிரி வந்து மக்கள் வந்து போராட்டம் நடத்துவது, எம்எல்ஏக்களை விரட்டுவது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான நடவடிக்கை அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் பிரதிநிதிகள் அப்படிங்கிறவங்கள அவங்களுடைய கடமை ஆற்ற வைக்கணும். ஆனால் மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம மேலே கேஸ் போடுவாங்க, மிரட்டுவாங்க, எல்லாம் தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னா, அப்போ அவ்வளோ கோபம் அவர்கள் மனசில் இருக்கிறது. இது கண்டிப்பாக தேர்தல் அரசியல் எப்படியும் தொடர்ந்து நிறையா இதுமாதிரி சில தகவல் வந்து நம்ம தான் கொடுத்துட்ருக்கோம். மற்றவங்களாம் ஏன் பயப்படுறாங்களா இல்லை ஏன் போட மாட்டுறாங்கன்னு தெரியல. முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய உடன்பிறப்புகளும் நிலைவத்துவான்களும் இருக்கும்போது மக்கள் நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஓரளவுக்காவது நியாயமாக நடந்துக்கோன்னு தான் நம்ம சொல்லுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.